இது நம்ம கிச்சன், நம்ம சமையல். ஈஸியா ஜாலியா சமைக்கலாம் வாங்க. பிரெட் இருக்குங்களா? வாங்க அப்போ குலோப் ஜாமுன் செஞ்சுருவோம். தேவையான பொருட்கள்: பிரெட் 1 பாக்கெட், பால் 1 கப், சர்க்கரை 2 கப், ஏலக்காய் 2, ரிஃபைண்ட் ஆயில் தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் சர்க்கரை பாகு காய்ச்சிருவோங்க. ஒரு பேன்ல சர்க்கரை போட்டு சர்க்கரை மூழ்கிற அளவு தண்ணி ஊத்தி ஏலக்காய் தட்டி போட்டுக்கங்க. ஒரு கம்பி பதம் வரும் வரை காய்ச்சி எடுத்து வச்சிருங்க. இப்போ பிரெட்ல இருக்கிற பிரவுன் கலர் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த பிரவுன் கலர் பகுதி குலோப் ஜாமுன் செய்ய தேவைப்படாது. ஆனா அதை வேஸ்ட் பண்ணாம மிக்சியில் சுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிரெட் கிராம்ஸை வேற டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரெட்டு ஒயிட் பகுதியை காய்ச்சி ஆறின பால்ல சப்பாத்தி மாவு பதத்துல பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை சிறு உருண்டைகளா உருட்டி வச்சிருங்க. ஒரு பேன்ல ஆயில் சூடு பண்ணிட்டு அடுப்பு சிம்ல வச்சிருங்க. மிதமான சூட்டுல உருண்டைகளை கருகிடாம பொரிச்சு எடுத்துருங்க. பொரித்த உருண்டைகளை சர்க்கரை பாதியில் போட்டு ஊற விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, குலோப் ஜாமுன் ரெடி. குலோப் ஜாமுன் பவுடர்ல செய்யறதை விட பர்ஃபெக்டா வரும். ட்ரை பண்ணி பாருங்க.